மகாகாய சூரியகோடி சமப்பபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வதா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அவங்க மனதில் இருக்கக்கூடிய நியாயமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. காரிய சித்தி, சந்தான சௌபாகியம், கடன் நீங்கி குடும்பம் ஐஸ்வர்யமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நடத்தக்கூடிய பூஜைகளில் நீங்களும் உங்கள் குடும்பமும் பங்கு பெறுவதற்காக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நட்சத்திரம், பேர் கூடவே உங்கள் வேண்டுதலையும் பதிவிடுங்க. இந்த சேவை முற்றிலுமாக இலவசம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லோருமே இந்த பூஜையில் கலந்துக்கலாங்க. நேரில் வர முடியும் அப்படிங்கிறவங்க நேர்லேயுமே கலந்துக்கலாங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமாக உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் உங்கள் நட்சத்திரம், பேரை பதிவிடுங்க. கூடவே உங்கள் வேண்டுதலையும் பதிவிடுங்க. குறிப்பிட்ட அந்த பூஜை நடக்கக்கூடிய நாளில் உங்கள் சங்கல்பங்களை, அதாவது உங்கள் வேண்டுதல்களை பூஜையில் வைக்கிறேன். அதை உங்களுக்கு மெசேஜ் மூலியமாகவோ இல்லை தனியாக ஒரு வீடியோ மூலியமாகவோ தெரியப்படுத்துகிறேங்க. அந்த நாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு குளிச்சுட்டு போய் சாமி தரிசனம் பண்ணுங்க. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை சுவாமிகிட்ட எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கி மனதுக்கு பிடித்தமான விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்கும். சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மகிழ்ச்சிகரமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு கிரகத்தோட பேச்சை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவான் 2025 மார்ச் 29 நைட்டு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அப்படி பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் மிதுனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான நன்மையான தீமையான பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாக சனி பகவான் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அப்படி இந்த டைமில் ஒன்றே மட்டும் மனசில் வச்சுக்கணுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையுமே மனிதன் எப்படி வாழணும், எந்த மாதிரியான செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு சனி பகவான் ஒரு பெரிய பங்காற்றார் அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு குருவோட ஸ்தானம். ஏன் குருவோட ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்து மனிதனை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கஷ்டங்களை கொடுத்து வாழ்க்கையில் எதை வேணாலும் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை தருவார், ஒரு தைரியத்தை தருவார். ஒரு மனிதனுக்கு உழைப்பு, ஒழுக்கம், பணிவு, நேர்மை, துன்பம், நோயின் தாக்கம், சந்தோஷம், தெய்வ அனுகிரகம், இது எல்லாமே ஒரு சேர இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத கற்றுத்தரவர் சனி பகவான். சரிங்களா? அதனால தான் குருவோட ஸ்தானம் அப்படிங்கிறோம். அப்படிப்பட்ட சனி பகவான் மிதுனராசி அன்பர்களுக்கு 8 மற்றும் 9ஆம் பாவாதிபதியாக வராருங்க. இப்போ 9ஆம் பாவத்தில் இருக்க சனி பகவான் 2025 மார்ச் 29 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது குருவோட வீடு. குருவும் சனி பகவானும் ஒரு சமமான ராசி, எதிரி இல்லை அப்படிங்கிறதே ஒரு திருப்திகரமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இந்த ஒரு 2.5 வருஷம் சஞ்சரிக்க போறாருங்க. அதில் பூரட்டாதியோட அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான், ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான். அப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அதிபதி எல்லாமே சனி பகவானுக்கு ஒரு நட்பு கிரகம் அப்படின்னே சொல்லாங்க, எதிரி இல்லை. அப்படி மிதுனராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் 2027 ஜூன் மாதம் வரைக்குமே கண்டக சனியாக இருப்பாருங்க. 2025 மார்ச் மாதத்துலேருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்குமே மிதுனராசி அன்பர்களுக்கு கண்டக சனி காலங்க. மிதுனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷத்துக்கு செவ்வாய் பகவானும், திருவாதிரைக்கு ராகு பகவானும், புனர்பூசத்துக்கு குரு பகவானும் வராருங்க. என்னதான் ராகு பகவானும் குரு பகவானும் சனி பகவானுக்கு சமமான கிரகம் அப்படின்னு சொன்னாலுமே இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் மட்டும் சனி பகவானோட எதிரி கிரகமாக பார்க்கப்படுதுங்க. அதனால இந்த கண்டக சனி காலத்தில் சோதனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதத்துக்காரங்க. அடுத்ததாக மிதுனராசி அன்பர்களுக்கு சனிதசா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு 38 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கும், திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு 27 வயசுலேருந்து 30 வயசு உள்ளவங்களுக்கும்,
புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு 10 வயசுலேருந்து 12 வயசு உள்ளவங்களுக்கும் வருங்க. பொதுவாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா இருப்பை பொறுத்து இந்த சொன்ன வருடங்கள் அப்படிங்கிறது ஒரு 2லேருந்து 3 வருஷம் மாறுபடலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த தசா நடந்தாலும் சரி, சனி பகவானோட சோதனை காலத்திலேருந்து யாருமே தப்ப முடியாது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் ஒரு சாதகமான ஒரு நிலையில் இருக்காரு அப்படின்னா இந்த கண்டக சனி காலத்தோட தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாகவே குறையும் அப்படின்னு சொல்லாங்க. மாறாக நல்ல சில பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த கண்டக சனி காலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிதுன ராசியில் பிறந்து ரிஷப லக்னமாக இருக்கீங்க, மிதுன லக்னமாக இருக்கீங்க, கடக லக்னமாக இருக்கீங்க, கன்னி லக்னமாக இருக்கீங்க, துலா லக்னம், விருச்சகம், மகரம், கும்பம். பொதுவாக இந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம் சனி பகவான் பெரிதாக துன்புறுத்தலை தரமாட்டாரு அப்படின்னு சொல்லலாங்க. அதுலேயும் குறிப்பாக ரிஷபம், மிதுனம், துலாம், மகரம் இந்த லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய நன்மை அப்படிங்கிறது மிகவும் அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? மற்ற லக்னக்காரங்களோட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மற்ற லக்னக்காரங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயங்க. ஆனால் சனி பகவான் உழைப்பையும் விடாமுயற்சியை அதிகமாக எதிர்பார்ப்பாருங்க. அடுத்ததாக மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க, சிம்ம லக்னமாக இருக்கீங்க, தனுசு லக்னமாக இருக்கீங்க, மீன லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லணும். சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஒரு குழப்பமான ஒரு மனநிலைமையோடு இருப்பீங்க. பதட்டம் உங்களை ஆட்டோமேட்டிக்காக தொட்டு கொள்ளுங்க. தடை தாமதம் அப்படிங்கிறது அடிக்கடி நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த கண்டக சனி காலங்களில் அனுபவிக்க வேண்டிய நன்மை தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. சனி பகவான் 9ஆம் பாவாதிபதி, அதாவது அவர் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், ஒரு ஜீவனஸ்தானம். சரிங்களா? அப்போது நேர்மையை விரும்பக்கூடிய ஒரு கிரகம், ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான். அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழிலில் ஒரு நேர்மையை கடைபிடிக்கிறீங்க, ஒரு டைமிங்கை கீப்பப் பண்ணுறது, வாக்கு தவறாமல் இருக்குது, இந்த மாதிரி ஒழுக்கத்தை கடைபிடிச்சிங்கனாலே அது கூடவே கடினமாக உழைக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் கண்டக சனியாக இருந்தாலுமே வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. தடை தாமதங்கள் எல்லாமே அகலும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2.5 வருஷ காலம் நீங்கள் சிந்தக்கூடிய ஒவ்வொரு சொட்டு வேர்வைக்குமே சனி பகவான் இன்னொரு 10-15 வருஷத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களை கொடி கட்டி பறக்க வைப்பார் அப்படின்னே சொல்லலாங்க. இது வரைக்கும் 10 பேரில் ஒருத்தராக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்துருக்கீங்க, ஒரு அடிமை வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்காம அந்த உழைப்பு முயற்சிங்கிறது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா 10 பேரை வச்சு நீங்கள் வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு உயர்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதிகாரமிக்க பதவிகள் உங்களை சேரும். அதன் மூலியமாக சமூகத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதைங்கிறது கூடுங்க. தான தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அந்த எண்ணமே உங்களை சந்தான சம்பத்துகளோட சந்தோஷமாக வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லாங்க. நல்லா புரிஞ்சுங்க. தான தர்மத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் நீங்கள் இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக ஈடுபடுத்துவீங்க. அது புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி தருங்க. அதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு படிச்சுட்டு வேலை கிடைக்கல, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, அது தடைப்பட்டு போகுது அப்படின்னாலும் அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான காலமாக இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வாக வைங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் நீதி வழி நடங்க. மனதை அந்த நீதி வழியில் நடக்க பழகுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒருத்தங்க ஒரு விலை உயர்ந்த கார் வச்சுருக்காங்க, ஒரு விலை உயர்ந்த பைக் வச்சுருக்காங்க. அப்போ மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக மனசு வாழ்றாண்டா அப்படின்னு தான் தோணும். நம்ம அறியாமலே அந்த பொறாமை குணம் அப்படிங்கிறது வளர தொடங்குங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு எண்ணங்கள் எழுந்தாலுமே அந்த மனசை மாற்றி வண்டி நல்லா இருக்கு, நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே வளங்க. இப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்கள் விதைக்கும் போது அது நமக்கே நல்லதாக திருப்பி வரும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாங்க. ஆபத்து காலங்களில் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் ஒரு சம்பந்தமில்லாத ஒரு நபரை அனுப்பி உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் நடக்கும். அதை தான் நிறைய மந்திரங்களில் சொல்லுவாங்க, தெய்வம் மனுஷ ரூபம் அப்படின்னு.
சனி பகவானோட நிலை அப்படிங்கிறது சட்டத்துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க. ஒரு நல்ல முன்னேற்றம், மதிப்பு, மரியாதையை வந்து எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வந்து கிரிமினல் லாயராக இருக்கீங்க அப்படின்னா வெளி உலகத்துக்கு தெரிய வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இளைஞர்கள் கையில் அந்த நீதிபதி அந்த மாதிரி பெரிய போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கோட கடின உழைப்பின் மூலியமாக கண்டிப்பாக வந்து அடைவீங்க அப்படின்னு சொல்லாங்க. சனி பகவானும் அதை தருவதற்காக உங்களுக்கு தயாராக இருக்காரு. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அடுத்ததாக சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் வராருங்க. செய்யக்கூடிய வேலையில் ஒரு திடீர் உயர்வு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கலாங்க. அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதாக இருக்கும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கங்க. நேர்மையாக அடுத்தவங்க மனசு பாதிக்காத அளவில், துன்புறுத்தாத அளவில் உங்கள் கர்மங்களை, உங்கள் செயல்களை வந்து எல்லாம் செய்யும்போது இந்த உயர்ந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாங்க. அதை தவறும் பட்சத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஏன்னா இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து திடீர் அதிர்ஷ்டங்களையும் குறிக்கும், திடீர் கண்டங்களையும் குறிக்குங்க. அது வந்து நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில் செயல்படக்கூடிய நபர்கள், சரிங்களா? இந்த மனநிலையே வந்து உங்களை ஒரு பெரிய அதிகாரமிக்க பதவியில் வந்து உட்கார வச்சு அழகு பார்க்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அடுத்ததாக வந்து சனி பகவானோட பார்வை பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதோட 3ஆம் பாவத்தை வந்து பார்க்குறாருங்க. அது ரிஷபமாக இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு வந்து 12வது வீடாக வருது, சுக்கிரனோட வீடு, சனியோட நட்பு கிரகம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இந்த டைமில் காசு செலவு பண்ணுறதுல ஒரு ஒழுக்கத்தை வந்து கடைபிடிங்க. ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் சரி, அந்த வரவு செலவை வந்து ஒரு டைரி போட்டு குறித்து வச்சாலுமே தப்பு இல்லைங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன டிசிப்ளினை கடைபிடிக்கிறவங்கள சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்சிவான பொருள்களை வந்து வாங்கிறத குறைச்சி சனி பகவான் இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு உங்கள் சேமிப்புகளை வந்து அதிகப்படுத்துவார். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது அப்படிங்கிறது ஆன்மீக செலவுகள் வந்து அதிகமாக நடக்குங்க. ஒரு கோயில் திருப்பணிக்கு கொடுக்கறதாக இருக்கலாம், இல்லை வந்து ஆன்மீக சுற்றுலா செல்றதாக இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவு பண்ணு. அடுத்ததாக வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, இல்லை உயர்கல்வியை முடிச்சுட்டு அங்கேயே தொழில் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே, வெளிநாடு சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாத்துக்குமே அனுகூலமான ஒரு காலமாக இருக்குங்க. அடுத்ததாக 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அவரோட 7ஆம் பார்வையாக உங்களோட 4ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. 4ஆம் பாவம் அப்படிங்கிறது புதனோட வீடு. புதனும் சனி பகவானும் ஒரு நட்பு கிரகங்க. ஸோ குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மன கசப்புகள் எல்லாமே வந்து நீங்கி குடும்பத்தில் ஒரு புரிதல் அதிகரிக்கும். குடும்ப நபர்கள் அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு வந்து மரியாதை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. இது நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தில் புரிதலுங்கிறது கம்மியாக இருந்திருக்கும். அது ஏன் அப்படின்னா 3ஆம் நபர்களோட தலையீட்டால். இனி வந்து அந்த மாதிரி தொல்லைகள் இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க. தாயோட உடல்நிலையில் அதீத அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். ரெகுலராக ஹெல்த் செக்கப் போகிறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து கடைபிடிங்க. அதே மாதிரி சிலருக்கு வாழ்க்கை துணை மூலியமாக ஆதாயம் ஏற்படலாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, முதலீடு இல்லாமல் எல்லாம் வந்து மிக குறைந்த முதலீடில் தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல உயர்வை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து அதிகரிக்குங்க. அதுவே சொந்த பந்தங்களிடையே கொஞ்சம் பொறாமைகளையும் மனஸ்தாங்கங்களையும் ஏற்படுத்தும். இந்த விஷயத்த நீங்கள் மனசில் புரிஞ்சு பக்குவமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுக்கக்கூடிய மன சங்கடங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கடந்து வந்துடலாங்க. சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருந்து அவரோட 10ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் வீட்டை வந்து பார்க்குறாருங்க. 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம், வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னரை வந்து குறிக்கக்கூடிய இடம். தம்பதிங்க நடுவில் வந்து அன்பு அந்யோன்யம் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது வந்து காசு பணத்தால் இல்லைங்க, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்க நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியது மூலியமாக இந்த விஷயங்கள்லாம் நடக்குங்க. மியூச்சுவலாக வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க ஃபேமிலிக்குள்ளே. அதே போல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த பிஸ்னஸில் இருந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கி ஒரு தெளிவு பிறக்குங்க. அதே போல் சில நபர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துலையே அவங்க வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். சனி பகவான் தரக்கூடிய நன்மைகளை அனுபவிக்க ரெகுலராக வந்து நீங்கள் அன்னதானம் அப்படிங்கிறத வந்து பண்ணுங்க. பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலுமே
மாசத்துல ஒரு 2 பேருக்காவது வயசானவங்க, உடல் ஊனமுற்றவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு 2 பேர்த்துக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. கண்டிப்பா அது சனி பகவானை பிரீத்தி பண்ணுங்க. அவர் தரக்கூடிய நற்பலன்களை எல்லாம் அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் தீமையான பலன்களை தவிர்த்துக்கிறதுக்கு வழிவகுக்குங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.